ஸோ நாம் ஒரு குடியேற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த தெளிவாக புரிஞ்சுக்கிற பட்சத்தில் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போகப்பா, அப்புறம் தேவையில்லாத விமர்சனங்கள் சொல்ல என்ன வேணாலும் சொல்லிட்டு போகப்பா. ஆமாம், நீ சொல்லுவாங்க நீங்கள் இந்த வெளில போனோன்னா, ஆமாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னே வேறே இருந்துருவாரா அப்படின்னு இல்லையா? ஸோ உடனே அதை கேட்டோன்னே நம்ம சொல்ல என்ன வந்து அவநம்பிக்கையாக என்ன பேசுனாங்க, அதனாலே நான் டவுன் ஆகிட்டேன், அதனாலே எனக்கு ரிலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த சபலத்தை கூட நம்ம தடுக்கணும் இல்லையா? திரும்ப ரிலாப்ஸ் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதில் நம்ம சுய விழிப்போடு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சபலத்துலேருந்து நம்மளால் மீள முடியும். ஸோ அந்த சபலத்துலேருந்து மீள்றதுக்கு அந்த செல்ஃபு தான் இல்லையா? உங்களை பற்றி நீங்கள் தீர்க்கமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது, என்னோடய ப்ளஸ்ஸு என்னோடய மைனஸ்ஸு இதுதான், இந்த இடத்துக்கு போனால் நான் என்ன ஆகிடுவேன், பிடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், ஸோ உங்களுக்கு அந்த வீக்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன பண்ணணும், அந்த வீக்னஸை எப்படி நான் கடக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரணும். புரியுதா? சுய மதிப்பீடு அப்படின்றத என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் எப்படி பார்க்குறேன், அதை நான் எப்படி செயல்படுத்துகிறேன், அதை நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்றதுல தான் இருக்குது. புரியுதா? நான் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டேன், எழுதி வச்சுட்டேன், அவ்வளோதான் அப்படின்றது இருக்கக்கூடாது இல்லையா? சேமிப்பு எப்படி ஒவ்வொரு தொகையாக போட்டு அந்த சேமிப்பு வந்து நமக்கு ஒரு தொகையை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், நம்மளை நோக்கி நம்மளை வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுலேருந்து அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த நாளோடைய வெற்றி வந்து உங்களை என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு குடியேற்ற வாழ்க்கைக்கு உங்களை வழிவகுக்கும். என்கேஜாக இருக்கும் இல்லையா? ஸோ என்னன்னா நான் என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ வந்து நான் என்கேஜாக இருப்பேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு மரம் வந்து வேறு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது என்ன பண்ணும், அந்த வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இல்லையா தண்ணியை உறிஞ்சிக்கும், அதுக்கு என்ன தேவையோ அதை உறிஞ்சிக்கும் இல்லையா? அதை உறிஞ்சிட்டு அதுக்கு என்ன லாஸ்ட்டாக அதோட பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி என் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எனக்கு பாதகமாக மற்றவங்களுக்கு எனக்கு சாதகமாக மற்றவங்களுக்கு எந்தவித விளைவுகளும் ஏற்படாமல் அதை நான் பயன்படுத்திக்கணும். ஸோ அது எங்கே கொடுக்குது அப்படின்னா நம்ம சுயமாக ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கிற பட்சத்தில் என்னை பற்றி தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த விழிப்பு வரும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அசர்ட்டிவ்னஸ் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு உறுதித்தன்மையாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருங்க. நான் குடிக்கக்கூடாது அப்படின்னா என்னோடய உறுதித்தன்மை என்னோடய நிலையான தன்மை என்னென்னா நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எங்கே கொடுக்குது, அந்த அசர்ட்டிவ் ஸ்கில் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் எக்ஸ்ட்ரீம்லேருந்து வருது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து தெளிவாக செய்யணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கவரியை லைஃப் லாங் வந்து என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். அதான் ஒன்றும் நீங்கள் அதாவது இந்த செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு பெரிய வார்த்தையாக நினச்சிக்க வேணாம். தினசரி வாழ்க்கையில் நாம் நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் இல்லையா, அதை எப்படி பார்க்குறோங்கிறதுலேருந்து அதை செய்கிறத பொறுத்து இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறது அந்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைமில் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக எழுந்திரிக்கிறீங்க இல்லையா, அது ஒரு செயல்பாடுகள் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களுடைய நேர்மையை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அடுத்தது அதில் நீங்கள் இந்த உணவில் கவனம் செலுத்துறது, உடையில் கவனம் செலுத்துறது இல்லையா? அப்புறம் உங்களை திறமை சார்ந்து அதை பயணிக்கிறது, பொறுப்பு அதில் அழகாக அது வந்து செய்கிறது. ஒரு அப்பானா அப்பாவுக்கு என்ன கடமை, நான் வேலை செய்கிற இடத்துல போகிறேன்னா அந்த இடத்துல என்னோடய கடமை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துட்டு என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா அந்த செயல்பாடுகளுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை அவங்க மதிக்கணும் அப்படின்னு நம்ம நடக்க தேவையில்லை இல்லையா? ஸோ அது வந்து ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். இயல்பானதாகவே அந்த கேரக்டரில் உங்களுக்கு ஊன்றி வரணும். எந்த ஒரு விஷயம் இயல்பாக நம்ம மாற்றிக்கப்படுறோமோ அதுதான் வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஒரு போலித்தன்மை அவ்வளோ நடிக்கிறது மாதிரியே நம்ம இல்லை மற்றவங்களுக்காக ஒரு இமேஜை உருவாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அகைன் நம்ம வந்து ஒரு தவறான பழக்கத்துக்கு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய சுயம் வந்து அந்த ஒரு தெளிவான பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று அழகாக வந்து என்ன பண்ணணுமோ அதை நான் செய்யணும். என்னோடய முன்னேற்றத்தை நோக்கி நான் என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து சுய பரிசீலனை செய்கிறேன் இல்லையா? ஸோ செய்யும்பொழுது நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம், நினைக்காத மாதிரி இருக்கலாம். நம்மளே அறியாமல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்போம்.
ஸோ அந்த தவறுனாலே கூட நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாதிப்பை உணர்ந்து கூட அந்த பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுது கூட நீங்கள் ஒரு ஒரு அடி வந்து உயர்ந்தவராக காணப்படுவீங்க. புரியுதா? ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணுங்க, எனக்கு அது வேணுங்க, இது வேணுங்கன்னு நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கவனம் படுத்தி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃபோக்கஸ்டாக அந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மள வரும். அதுதான் நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டே வந்து சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு நான் தேவை இல்லையா, நான் மட்டும் போதும். அந்த நான் மட்டும் போதும் அப்படிங்கிறப்போ வந்து என்னது, நான் என்னை சுற்றி நிறையா விஷயங்களை நான் நன்மையாக செஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அது என்னை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அந்த சோர்ஸை ஈஸியாக நான் பயன்படுத்திக்கலாம். இப்போ புரியுதா? இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல அங்கே என்ன விஷயங்கள் அங்கே தேவை அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு திறமை எனக்கு வேலை செய்கிற இடத்துல நான் எதை நோக்கி நான் வேலைக்கு போகிறேன், பொருளாதாரத்தை நோக்கி நான் வேலைக்கு போகிறேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் வேலைக்கு போகல, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பணம் ஏன் நீங்கள் வரணும் அப்படின்னா அங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. என்னென்ன விஷயங்கள் இருக்கும், நான் அந்த இடத்துல ஒழுக்கமாக நடந்துக்கணும், நான் என்ன அந்த நேரத்தை நான் கடைபிடிக்கணும், பேசுகிறது இல்லையா, நீங்கள் அந்த பழகுற விதங்கள் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், கடைபிடித்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் அடுத்த லெவலில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போய்ட்டு இருங்க. தள்ளி போடாமல் இருக்கிறது இல்லையா. ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் இல்லையா, ஏன்னா செய்ய முடியும்னா செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. இதெல்லாம் எங்கே வருது, நீங்கள் உங்களை பற்றின தொடர்ந்து அந்த பரிசீலனை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை வளர ஆரம்பித்ததும் அதை உறுதியாகும் இல்லையா. உறுதி ஆக்கணும். வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலப்போக்கில் இப்போ ஒரு மோட்டிவேஷன் கேட்கணும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 நிமிஷத்தோடு அதை விட்டுறக்கூடாது. அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், நம்ம செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். செயல்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகுங்க இல்லையா. இந்த கேரக்டரை அப்படியே உறுதியாக்கணும், மேலும் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நமக்கு என்ன தேவை, நம்ம இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, வெளியில் வரணும், இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும், ஒரு ஆரோக்கியமான நான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை இந்த ஒவ்வொரு நாளும் அந்த செய்யக்கூடிய செயல்களில் கவனம் இருக்கணும், உணர்வுகளில் அந்த கவனம் இருக்கணும், அதை வெளிப்படுத்துகிற விதத்திலிருந்து இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவனம் செலுத்தப்படும் பொழுது அது நேர்த்தி ஆகும். புரியுதா? இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சூழல் காரணமாக கோவப்பட்டேன் அப்படின்னா வெண்டிலேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து திரும்ப வந்து அதை நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அந்த என்ன பண்ணுனா நான் திரும்ப வந்து நான் பழைய நிலைமைக்கு வருவேன்னு சொன்னால் அந்த பரிகாரங்கள் இல்லையா. ஸோ அந்த மன்னிக்கலை அப்படின்றத அடுத்த சொல்லணும். ஸோ இது ஒரு உறுதியான செல்ஃப் எஸ்டீம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட செயல்பாடுகள் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எடுத்த ஒரு காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்கள அசைக்க முடியாது. என்னை அவன் என்ன தான் சொன்னாலும் அவன் அந்த இதில் இருப்பான், தெரியுங்க என்னை பற்றி தெரியுங்க, நான் பார்த்துக்கிறேங்க, இது என்னால் முடியலைங்கிறீங்களா. ஸோ அவனுக்கு தெரியும், மற்றவங்களோட பார்வைக்கு அது வந்து அவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்னையோட பார்வைக்கு நான் எப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க, நான் மாற்றிக்கிறேன் இல்லையா. அந்த ஒருத்தவங்களை போலியாக பாராட்டினாலும் சரி, இல்லை தேவையில்லாமல் அவங்களை ஏதாவது சொன்னாலும் சரி, அதிலெல்லாம் நம்ம சாயாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம ஒரு நம்மளை பற்றின ஒரு தரமான ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் யாரையுமே சாய்க்க முடியாது அப்படின்றது தான் ஒரு இது இல்லையா. அந்த ரெக்கவரி அப்படின்றது அதுதான். இப்போ நம்ம அகெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து சபலம் ஏதோ தூண்டும், இல்லை ஏதோ ஒரு சூழலாக இருக்கும், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதான் சொன்னேன், நீங்கள் இருந்தால் போதும், உங்களை பற்றின ஒரு தெளிவு அந்த தன்மை உங்களுக்கு இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களால் என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும் இல்லையா. ஸோ அதை உறுதியாக்குவது தினசரி உங்களை கவனிக்க ஆரம்பிங்க, சுய விழிப்போடு இருங்க, கவனிங்க என்ன மாதிரி நான் உணர்வுகளை இருக்கேன் அப்படின்றத கவனிங்க இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டினாலே ஓரளவுக்கு உங்களுடைய இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காகும், உறுதியாகிற பட்சத்தில் தான் நம்மளால் வந்து என்ன சொல்லுவோம், அந்த அசைக்க முடியாது, தினசரி வாழ்க்கையை மேம்படுத்து. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் நான். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிற்பி சிலை செதுக்கிற சிற்பி வந்து நல்ல ஒரு அழகான கடவுள் சிலையை செதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கல் தேடி போகிறான், நல்ல ஒரு அழகான சிலையாக செதுக்கணுன்ட்டு. அப்போ அப்படியே தேடி அந்த சிற்பி போகும்போது நல்ல ஒரு கல் ஒன்று இருக்குது, பெரிய கல். அந்த கல்லுக்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி உன்னை எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும், உன்னை அந்த மாதிரி ஒரு அழகான சிலையாக நான் வடிக்கிறேன், நான் சிலையாக செதுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த கல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் கேட்குது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 3 மாதம் டைம் கொடுத்தா அப்படின்னா
தேவையில்லாத பாகத்தெல்லாம் வந்து தட்டி 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 எடுத்துகிட்டு ஒரு 3 மாதத்தில் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு சிலையாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி சொல்கிறான். அதுக்கு அந்த கல் வந்து அலோவ் பண்ணல. ஐயையோ வேணாம் என்னாலாம் அந்த 3 மாதம்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிவிடுது அந்த கல். அப்புறம் என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் தளவு நடந்து போகிறான் அந்த சிற்பி. இன்னும் கொஞ்சம் தளவு போனால் அங்கே ஒரு கல் இருக்குது. அந்த கல்லுக்கிட்ட இதே மாதிரி கேட்குறான். அந்த கல் என்ன சொல்லுது, சரி 3 மாதம் தானே நீ அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் ஒத்துக்குது, முழுமையாக சரண்டர் ஆகிடுது. அந்த சிற்பி டெய்லி செதுக்கிறான். செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்றான். எடுத்த உடனே 3 மாதத்தில் பார்த்தோன்னா ஒரு அழகான கடவுள் சிலையாகிடுது அந்த கல். அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இவ்வளோ அழகான சிலையாக இருக்குது கடவுள் சிலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வச்சு அதுக்கு கோயில் கட்டி அதை இதுன்னு பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு கல் இல்லை. அப்படி இப்படின்னு தேடி தேடி பார்க்குறாங்க. அது முன்னாடி வேணான்னு தெரியுமா கல். இந்த தடவை சிற்பி வந்து கேட்டான் அந்த கல்லை. ஊர் ஜனங்கள்லாம் கேட்கல. அப்படியே நீ அங்கே பிடி இங்கே பிடி கட கடன்னு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டாங்க. டபால்ன்ட்டு எல்லாரும் தேங்காய் உடைக்க ஆரம்பித்தாங்க. காலம் ஃபுல்லாக அது அந்த இடத்துல அடி வாங்கினே இருக்குது. அந்த 3 மாதம் அந்த பொறுத்துக்கின அந்த கல் வந்து காலம் ஃபுல்லாக எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ற கடவுள் சிலையாக அந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி தான். ஹலோ, நீங்களும் அப்படி தான். உங்களை நீங்கள் முழுமையாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பாகம், உங்கள்கிட்ட இருக்கிற ஆணவம், கோபம், அகம்பாவம், வெறுப்பு, பயம், துக்கம், கவலை, எதிர்பார்ப்பு, ஆதங்கம், உங்கள்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துகிட்டு எந்த உலகம் உங்களை தூத்துச்சோ அதே உலகம் உங்களை கையெடுத்து கும்பிடணும். அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரு மனுஷனாக இல்லை அதோட ஒரு உயர்ந்த நிலையில் இங்கே உங்களை தயார் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் உங்களை முழுமையாக கொடுக்கணும். உங்களை முழுமையாக கொடுத்து என்னை எடுத்துக்கோ, என்னை எதனா பண்ணு 3 மாதம்ன்ட்டு உங்களை முழுமையாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த உலகம் உங்களை வேணான்னுச்சோ, எந்த உலகம் உங்களை தூத்துச்சோ, எந்த உலகம் உங்களை திட்டுச்சோ, எந்த உலகம் உங்களை காரி துப்புச்சோ அதே உலகம் உங்களை கையெடுத்து கும்பிடும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 3 மாதன்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை காலம் ஃபுல்லாக உங்களை எல்லாரும் உங்களை பார்த்து பயந்தவங்க கூட உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம் இந்த இடத்துல. இந்த சுய மதிப்பீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி வரும். அதாவது நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்து விடும். யாரெல்லாம் நம்மளை வந்து ஒரு மாதிரி நினச்சாங்களோ அவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க, நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க, நம்மளை ஒரு மனுஷனாக ஏற்றுப்பாங்க. நம்ம ப்ரோக்ராமில் இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த சுய மதிப்பீட்டை அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புது மனுஷனாக புது வாழ்க்கை புது விதமாக வாழலாம். நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது நம்மளை சார்ந்தவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் இது.